செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது 10, 11, 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு மீண்டும் விடைத்தாள் திருத்தம். அதில் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தகவல்களை பார்த்திங்கன்னா தெரிவித்திருக்கிறார்கள். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்கள், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 10th 11th 12th எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா துணைத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாச்சு. அதில் முதல்ல நம்மளுடைய 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு தான் வெளியிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியிட்டது 26ஆம் தேதி. ஸோ வெளியிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதில் தோல்வி அடைந்தவர்கள் ஒரு சிலர் இருந்தாங்க. மார்க் 1, 2 கம்மியாகி அப்படி இப்படி இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கான ரீவேல்யூவேஷன், ரீகரெக்ஷன், ரீடோட்டலிங், அதாவது மீண்டும் பார்த்திங்கன்னா திருத்தம், மறுகூட்டல், பார்த்திங்கன்னா திருத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா டேட்டை கொடுத்துருந்தாங்க. என்னைக்குள்ள டேட்னா 12க்கான டேட்டு 30, 31க்குள்ளே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே மாணவ செல்வங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அண்ட் அடுத்த கட்டமாக, அதாவது 30ஆம் தேதி நம்மளுடைய 10ஆம் வகுப்புக்கு வெளியாச்சு. ஓகேங்களா, 30ஆம் தேதி நம்மளுடைய 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு துணைத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாச்சு. அதுலேயும் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தீங்க. அவங்களுக்கும் ரீவேல்யூவேஷன், ரீகரெக்ஷன் டேட்டை சொன்னாங்க. எப்போனா ஆகஸ்ட் 1, இன்றைக்கும் நாளைக்குள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ரீவேல்யூவேஷன், ரீகரெக்ஷன், ரீடோட்டலுக்கு. ஓகேங்களா, அப்ளை பண்ணாதவங்க உடனே போய் அப்ளை பண்ணிவிடுங்கப்பா. அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அவங்களுக்கும் ரீவேல்யூவேஷன், ரீகரெக்ஷன், ரீடோட்டலுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்புக்கு நேற்றைய தினம் வெளியாச்சு. 31ஆம் தேதி துணைத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் நம்மளுடைய 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க. அதுலேயும் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான டேட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10ஆம் வகுப்புக்கும் 11ஆம் வகுப்புக்கும் ஒரே டேட் தான், ஆகஸ்ட் 1. இன்னைக்கும் நாளைக்குள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன், ரீகரெக்ஷன், ரீடோட்டலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் இன்னும் ஒரு 1, 2, 3 நாட்களுக்குள்ளே வந்துடும். ஸோ அதை அப்ளை பண்ணுறவங்க போய் பண்ணுங்கள். எங்கே அப்ளை பண்ண ப்ரோ, எப்படி அப்ளை பண்ண ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தேர்வு எழுதுனீங்களா, தேர்வு மையங்கள், அதாவது எக்ஸாம் சென்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அங்கே அந்த ஸ்கூல்லேயே போய் கூட அப்ளை பண்ணலாம். இல்லைனா ப்ரௌசிங் சென்டர், இ சேவை மையம்னு பார்த்திங்கன்னா நெட் சென்டர் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டரில் கூட போய் நீங்கள் இது மாதிரி ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ பண்ணாதவங்க சீக்கிரமாக போய் பண்ணுங்கள். ப்ரோ எவ்வளோ மார்க்கில் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 மார்க்குள்ளே இருந்துச்சுனாலும் பண்ணலாம். சப்போஸ் 10 மார்க்கு மேலே இருந்தாலும் நீங்கள் காசு கட்டி பண்ணால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மார்க் நீங்கள் எழுதிருக்கீங்களா, போடுவாங்களா அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், முழு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அதுக்கான கூடுதல் கட்டணம் செலுத்தணும். ஓகேங்களா, நீங்கள் ரீவேல்யூவேஷன், ரீகரெக்ஷன், ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறீங்கனாவே அதுக்கு கட்டணம் கொஞ்சம் வசூலிப்பாங்க நம்மளுடைய பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை இயக்கங்கம். அதனால் நீங்கள் அந்த கட்டணத்தை பார்த்தீங்கன்னா செலுத்திட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா முடிவுகளையும் மாணவ செல்வங்கள் நீங்கள் எடுங்க. ஓகேங்களா, நான் இருக்கிறோடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவுகள் எடுத்து இன்றைக்கும் நாளைக்குள்ளே 10ஆம் வகுப்புக்கும் 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களும் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிக 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 பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணிவிடுங்கப்பா எல்லா செல்லக்குட்டீஸும். ஸோ மேலும் இந்த வீடியோவை பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ் ஒவ்வொரு செல்லக்குட்டியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட், மச்சான், யூடியூப் செட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாமா என்ன ஏதுன்னு குழப்பத்தில் இருப்பாங்க, போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கப்பா. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்தித்து கொண்டே இருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் செல்லக்குட்டீஸ்.